அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துச்சு. எல்லாரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு தமிழ்நாட்டுல உள்ளவங்க மட்டும் இல்லாம மலேசியால இருக்கிற தமிழ ஆளுங்க எல்லாமே ஆர்வமா, நம்ம தமிழ் மக்கள் எல்லாரும் ஆர்வமா தமிழ்நாட்டுல உள்ளவங்க ஓட்டு போட சொன்னாங்க. நாங்க அப்படி பண்ணலையே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2021ல ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. அதுக்கு முன்னாடியும் நடந்துச்சு. தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது மேல ஆர்வமோ போக்கஸோ இதுக்கு முன்னாடி யாருக்குமே கிடையாது. வை திஸ் டைம்? எதனால இந்த வாட்டி? மெயின் ரீசன் யார் தெரியுமா? நம்ம தளபதி விஜய்னால எல்லாரோட போக்கஸும் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் மேல புந்துருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படி ஒரு விஷயத்தை யாரும் கண்டுக்கல. விஜய்னாலதான் எல்லாருமே பாக்குறாங்க, இன்க்ளூடிங் மீ. ஓகேவா? நான் ஒத்துக்குவேன். நான் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ இதுக்கு முன்னாடியும் பார்த்திருக்கேன். ஏன்னா ஸ்க்ரோல் பண்றதுல இன்ஸ்டாகிராம்ல அதெல்லாம் தெரியாதானே வரும். அது தமிழ்நாட்டோட நியூஸும் வந்துகிட்டு இருக்கும், அட் சென்டர் பாலிடிக்ஸோட நியூஸும் வந்துகிட்டு இருக்கும். சோ விஜய் வரத்துக்கு முன்னாடியே கொஞ்சமா எனக்கு பாலிடிக்ஸ பத்தி தெரியும். ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் முழுசாவே, ஏன்னா விஜய் பத்தினா விஜய் பாலிடிக்ஸ், அவரோட கட்சி என்னது பாலிடிக்ஸ பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் இருக்கும். இப்ப இது சரியா தப்பா? மலேசியால இருக்கிற தமிழவங்க டிவிக்காக பேசுறது சரியா தப்பான்னு கேட்டா முதல்ல சரி இருக்கா தப்பு இருக்கான்னு தெரியாது. பொதுவா ஒரு நியூட்ரலா யோசிச்சு பார்த்தோம்னா, தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி இல்ல இது சரின்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் இது எப்படி இட்ஸ் அ சாய்ஸ், உங்க விருப்பம். இது ஒரு என்டர்டெயின்மெண்டா தான் நான் பாக்குறேன். இது ஒரு பொறுப்பா பாக்குறேன்னா என் நாட்டுல எலெக்ஷன் வரணும், பாலிடிக்ஸ பத்தி அப்ப தெரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு அது என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு. See why I'm telling this is entertainment for me, ஓகேவா? ஏன்னா என்னென்னமோ நடக்குது. முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இவ்வளவு அவங்க யோசிச்சு என்னென்னமோ பண்ணி கலவரம் பண்ணி புது புது பிரச்சனைகளை உண்டாக்கி பெரிய பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு. அது முதலமைச்சருக்காக அதுக்கே இவ்வளோ வேலையை போடுறாங்க. ராஜாவுக்கு சண்டை போட்ட காலம் முடிஞ்சு இப்ப முதலமைச்சருக்காக சண்டை போடுற காலம் ஆயிடுச்சு. சண்டை போடுறதுன்னா இப்ப அவனை கேவலமா பேசுறது, இவங்களை கேவலமா பேசுறது, டோட்டலி இது ஃபுல்லாவே ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திட்டிக்கிறாங்க. அவ்வளவுதான். எனக்கு ஓட்டு போடுங்கன்றதை விட ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் திட்டிக்கிறாங்க மேடையில போய் ஏறி. இது நான் என்டர்டெயின்மெண்டா பார்க்காம என்னவா பாக்குறது? இத நான் சீரியஸா எடுத்து இந்தியாவோட பாலிடிக்ஸ நான் சீரியஸா எடுத்து நான் போடுவேன். பாலிடிக்ஸ பத்தி இப்படி எல்லாம் பாலிடிக்ஸ்ல நடக்குதா, இந்த மாதிரி ஒரு வியூ இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுலயே ஃபுல்லா இன்வெஸ்ட் ஆகி நான் என்ன பண்ண போறேன்? என்னோட நாட்டுல நடக்கிற பாலிடிக்ஸ பத்தியே எனக்கு முழுசா தெரியாது. இப்ப நான் பார்த்த வரைக்கும் விஜய் மேல விஜயதான் எதிர்த்து நிறைய பேர் வர்றாங்க. தி திங் இஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல, அதாவது விஜய் சொல்றதுக்கு முன்னாடியே நம்மளே வெளியில இருந்து பார்க்கும்போது எல்லாருமே சுத்தி சுத்தி விஜய தான் அடிக்கிறானுங்களே தவிர ஏன்னா தமிழ்நாட்டுல நிறைய என்ன சொல்றது கட்சி இருக்கு, நிறைய பாலிடிக் டீம்ஸ் இருக்கு. அந்த பாலிடிக் டீம்ஸ் எல்லாம் யாரும் எதுவுமே சொல்லாம விஜய் விஜய் விஜய்னு அவங்களே என்ன சொல்ற விஜய தூக்கி விடுறானுங்க. விஜய மட்டும் தட்டுறான்ற பேர்ல விஜய தூக்கி தான் விடுறாங்க. ஆனா இதுல என்ன தெரியுமா, எல்லாருமே விஜய மட்டும்தான் டார்கெட் பண்றானுங்க. ஐ டோன்ட் நோ ஹவ் இம்பார்ட்டன்ட், அதாவது முதலமைச்சருக்கான சீட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தமிழ்நாட்டுலன்றது எனக்கு தெரியல. ஆனா யாராவது வந்தாங்கன்னா ஒரு மாற்றம் வரும், ஒரு டிஃபரன்ஸ், ஒரு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாம் இருக்காங்க. அரசியல அதாவது தளபதி சினிமா ஃபேனா விஜய் ஆடியோ லான்ச் எல்லாம் பார்க்கும்போது இந்த மனுஷன் சிரிச்சுட்டு தானே இருப்பாரு. குட்டி ஸ்டோரி சொல்லுவாரு, மோட்டிவேஷன் தருவாரு, படத்தை பத்தி பேசுவாரு. கடைசியா அவரு சீரியஸா கத்துனதுன்னா அந்த சைலன்ஸ்ன்னு சொன்ன ஒரு பழைய வீடியோ அதை ஒண்டிதான். ஆனா இப்ப கத்திக்கிட்டே இருக்காரு. ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அவர் கத்துறாரு. அதாவது அவர் பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்காக எவ்வளவோ பேசுறாரு. எவ்வளவு ஹேட்ரேட் வச்சிருப்பாங்க ஒருத்தர் மேல அப்படின்றது எனக்கு புரியல. ஹேட்ரட்னா ஹேட்ரட், அப்படி ஒரு ஹேட்ரட் விஜய் மேல, அதாவது விஜய் மேல மேமாங்க இருக்கதான் செய்யும். ஆனா மத்தவங்களுக்குள்ள மத்த பாலிட்டிக் டீம்ஸ்ல கூட ஒரு ஹேட்ரேட்டு, ஒரு எப்படி சொல்றது, அவங்க மட்டமா பேசுறது, என்னாலதான் நல்லது கொண்டு வர முடியும், அவனால எதுவும் வராது,
இந்த இந்த டாபிக் விட்டுருவோம். இப்ப புதுசா ஒண்ணு வரும். மலேசியால சப்போர்ட் பண்றாங்கல்ல விஜயோட கட்சிக்கு. For me is don't get too invested into that politics. ஏன்னா இட்ஸ் நாட் தி சேம் as மலேசியா. அது ஓவியூவா பார்த்து ஓகே பாலிடிக்ஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு மலேசியா உள்ள பாலிடிக்ஸ்னு வரும்போது நம்ம யோசிக்கிறோம். யங்ஸ்டர்ஸ் இதுக்கப்புறம் தான் யோசிக்கணும். பாலிடிக்ஸை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அது ஒரு நாலேஜ். ஆனா அதுல ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணி சில பேர் சோசியல் மீடியால மலேசியால உள்ளவங்க விஜய்க்காக பேசுறது அன்வான்ட் ஸ்டோரியில போஸ்ட் பண்றது. அதான் விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு ஸ்டோரியில. அதாவது எனக்கு எப்படின்னா மலேசியால உள்ளவங்க கிட்ட இன்ஃபுளுன்ஷியல் பர்சன் இந்தியா ஃபாலோஸையும் தமிழ்நாட்டு ஃபாலோஸையும் வச்சிருக்காங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோரி போறதுல பிரச்சனை அந்த அளவுக்கு இல்ல. பிகாஸ் யூ ஆர் டெல்லிங் த தமிழ்நாட்டு ஆடியன்ஸ், யூ ஆர் டெல்லிங் தமிழ்நாட்டு ஆடியன்ஸ் ஓட்டு போடுங்க. ஆனா நீங்க விஜய் போட்டோ போட்டிருக்கனால விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்றீங்க. இட்ஸ் ஓகே வாட் எவர் இட் இஸ், ஓட்டு போடுங்கன்றீங்க. தட்ஸ் பியூர்லி இன்ஃபுளுன்ஸ் பண்றதுதான் உங்க வேலை. ஆனா என் கூட்டாளி எல்லாம் எதுக்கு அது ஸ்டோரியா போடுறாங்கன்னு சுத்தமா புரியல. மேபி லெட்ஸ் சே it's just post like they also support Vijay. Okay, they also support the way of how Vijay is going. அப்படின்ற மாதிரி நான் ஓகேலா. ஆனா அவங்க சொல்றாங்க நீங்க போய் ஓட்டு போடுங்கன்னா யாரு இங்க போய் ஓட்டு போடுவா? ஆனா இத ஒரு பிரச்சனையாக்கி நம்ம நாட்டு மக்களை கேவலமா பேசுறதுலாம் வேணாம். யாரு அது இன்ட்ரெஸ்ட் எடுத்து பாக்குறாங்களோ பாத்துட்டு போட்டோன்னு விட்டுறலாம். அவங்களையும் திட்டி ஒன்னும் பண்ண போறது இல்ல. இன்னொன்னு அதை பாக்குறவங்க இத இன்ட்ரெஸ்டோட பாக்குறவங்க இருக்கீங்கல்ல, அதை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதை உங்க இன்ட்ரெஸ்ட்னா வச்சுக்கோங்க. அது மத்தவங்களுக்கும் நம்ம தரணும் அப்படின்ற விஷயம் மலேசியால வேணாம். பாலிடிக்ஸ பத்தி ஒரு நாலேஜ் கிடைச்சிட்டாலே போதும். இது பியூரா நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு நியூஸ், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தான் நியூஸா இருக்கு. அதுல இருந்து தெரியுது இப்படி எல்லாம் நடக்குதுன்னு. சோ அது ஒரு நாலேஜா எடுத்துக்கணும், அவ்வளவுதான். மலேசியா பாலிடிக்ஸ் எப்படி தெரியுமா, ரொம்ப ஆழமா போனா சீரியஸ் ஆயிரும் போல. மேலோட்டமா பார்த்தா அது காமா ஒரு மாதிரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டீப்பா உள்ள போகணும்னு வச்சுக்கோங்க மலேசியா பாலிடிக்ஸ்ல, அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆயிரும் போல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பாலிடிக்ஸை மேலோட்டமாவே பாத்துக்கிறேன்ப்பா. தமிழ்நாட்டு பாலிடிக்ஸை நான் என்டர்டெயின்மெண்டா பாக்குறேன். என் ஊர் பாலிடிக்ஸை நான் மேலோட்டமா பார்த்துட்டு உங்களால நல்லது நடக்குமா ஓகே உங்களுக்காக ஓட்டு போகும். மலேசியா பாலிடிக்ஸ் நான் அப்படிதான் பார்ப்பேன், மேலோட்டமா. டீப்பா நான் டைப் பண்ணி என்ன இருக்கு, எனக்கு தான் தலைவலி. என் வாழ்க்கையே தலைவலியா போயிட்டு இருக்கும் போது என் ஊர்ல நடக்கிற பாலிடிக்ஸையும் நான் எதுக்கு இன்னும் தலைமையிலேயே உட்காரணும்? வேணாம். இந்த பாலிடிக்ஸை நான் மேலோட்டமா பார்த்தேன். இந்த பாலிடிக்ஸை நான் என்டர்டெயின்மெண்ட்காக தான் பாக்குறேன் தவிர நத்திங் அபவுட் இன்வெஸ்டட் இன் இட். பாலிடிக்ஸ் இஸ் த மோஸ்ட் என்டர்டெய்னிங் திங் இன் தமிழ்நாடு ஃபார் மீ as a Malaysian. என்னென்னமோ நடக்குது. படத்துல பார்த்ததெல்லாம் நிஜத்துல நடக்கும்போது ஓ மை காட். சோ திஸ் இஸ் ட்ரூலி தமிழ்நாடு பாலிடிக்ஸ். அவனை இவன் ஹேட் பண்றதும், இவன் அவனை ஹேட் பண்றதும், இவனை ஹேட் பண்றானான்னு தெரிஞ்சுக்கிறதும், இவனுக்கு இல்லாம சப்போர்ட் பண்றான்னு தெரிஞ்சுக்கிறதும். சோ யா, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாலிடிக்ஸ், அதுவும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இப்ப இடைப்பட்ட காலத்துல நிறைய பேர் இதை பத்தி பேசுறதுனால நான் என்னோட தாட்ஸ் இதில் வச்சிருக்கேன். இது சரியா தப்பா நான் பேசுறேன்னு எனக்கு தெரியாது. பட் ஃபார் மீ திஸ் இஸ் த கிளியர் வியூ. இது என்டர்டெயின்மெண்ட். தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஃபார் மீ, outsider, really an outsider, is an entertainment. My country politics is something I have to invest in it, get knowledge from it, and vote for the person who I want. அவ்வளவுதான். இது ஒரு மட்டமான நாலேஜ், இது வெரி பேட் நாலேஜ் ஃபார் யூ, யூ டோன்ட் ஹேவ் எனி நாலேஜ் அப்படின்னு யாராவது சொல்றீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஐ ரியலி டோன்ட் டேக் இட் as யூ பேட் நாலேஜ் அப்படின்னு. என் வாழ்க்கையிலே நிறைய போயிட்டு இருக்கு. இதுல நான் ரொம்ப ஆழமா போய் ஒன்றும் பண்ண போறது கிடையாது. அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சேகா ஷெர்வின். மறக்காம இந்த வீடியோக்கு ஓட்டு போட்டுருங்க. மறக்காம எங்க கட்சியை ஜெயிக்க வச்சிருங்க. மறக்காம எங்க கட்சியை எல்லாருக்கும் பரவுங்க. புரியலையா? லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. ஓகே.